சின்ன பிள்ளையில பார்த்தா ரோட்ல திரிங்களே என்னன்னு கேட்டா சிட்டியை எங்களை எடுத்துட்டு அந்த பலகாரத்தை எங்களை எடுத்து சாப்பிடுறதுக்காக. அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன சொன்னால் கார்த்திகை தீபத் திருநாள் அன்றைக்கு நாங்கள் இப்போ எங்களோட ஊரில் இருக்கிற ஆத்துக்கட்டு பிள்ளையாரண்டு அங்கே வந்து நாங்கள் வழிபடுறாங்க. இப்போ இலங்கையில் ஏற்பட்டிருக்க இந்த பேரிடர் காரணமாக இப்போ எல்லாரும் அதிகமாக செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்த காரணம் வேண்டும்னா இப்போ எல்லாருக்கும் இந்த மக்கள் இதுலேருந்து மீண்டு வரணும். உண்மையாகவே நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்காங்க. வீடுலேருந்து 2 சொத்து பத்திரங்கள்லேருந்து நிறுவனங்களை சாப்பாடெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க நம்ம நாட்டில். அதை தாண்டி நிறைய உதவிகளும் வந்து கொண்டு இருக்கு. நாங்கள் வந்து நோக்கம் என்னன்னு சொன்னால் எங்களோட மகனுக்கும் இது முதல் தரம் வார ஒரு கார்த்திகை திருநாள் தான். அதுக்காக நாங்கள் வந்தாங்க, கடவுளை வணங்கி போகணும் வந்தாங்க. இங்கே இலங்கையில் சொல்ல போனால் தீபாவளியோ இல்லை கார்த்திகை திருநாளோ அதிகமாக பெரிய அளவில் கொண்டாடுறதில்ல. அது ஏன்னு தெரியல எனக்கு. அதை தாண்டி என்னன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் தீபாவளிக்கு விளக்கேற்றுவோம் என்ன தெரியா, கார்த்திகை திருநாளுக்கு எப்பயும் சின்ன வயசுலேருந்து விளக்கேற்றுவோம் கட்டாயம். ஆனால் பெரிய அளவில் செலிப்ரேஷன் சொல்ல போனால் அந்த புதுடுப்பு எடுத்து நான் வெடிக்கொழுதி அப்படி பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டமாக செய்யறதில்ல ஒன்றுமே. இப்போ கடவுள் எல்லாருமே நோமலாக வணங்கி கொள்வாங்க இந்த நல்ல நாளில். அது தீபத் திருநாள்னு சொல்கிறது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அடிமுடி தேடிய கதை என்ற ஒரு சுருக்கம் நினைக்கிறார். சிவபெருமான் ஜோதி பிளம்பாய் காட்சி அளித்த அந்த நன்னாள் தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் நினைக்கிறார். அப்போ இந்த நாளில் எல்லாருக்கும் நல்லதே நடக்க நாங்களும் கடவுளை பிரார்த்தி கொண்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். துளசி செடியை இப்போ மாற்றி வைக்க போகிறாங்க. என்ன விளக்கம், ஏன் மாற்றி வைக்கிறது என்னண்டு எனக்கு தெரிய விளக்கம். இது வந்து துளசி வந்து விஷ்ணுக்குரிய மரம் என்று சொல்கிறாங்க. துளசி கார்த்திகை விளக்கீடில் அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தானே அடிமுடி தேடித்தானே சிவன் ஜோதி பிளம்பா காட்டுறாரு, அடியும் இல்லை முடியும் இல்லைன்று. அப்போ வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் வீட்டையும் செய்கிறாங்களே தெரியாது. ஒவ்வொரு வருஷம் மங்கள வீட்டு நடைமுறையில் உள்ள என்னென்னா ஒரு துளசி கண்டு வைப்போம் கார்த்திகை விளக்கிடுக்கு. அதை அடுத்த வருஷம் பெறக்குள்ள அதை எடுத்து போட்டு புது துளசி கண்டு வந்து வைப்போம். இந்த முறை என்னென்னா ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு, துளசி கண்டு தேடி போன இடத்துல துளசி மரமே கிடைச்சிது. அவங்க வீட்டுக்காரர்கள் சொன்னாங்க ஊத்துல பழுதா போயிடும், நீங்களாவது கொண்டு வச்சு தலைக்க வைங்க. சந்தோஷமா நல்ல நிறைய இலையோட பிடிங்கிட்டு வந்துருக்கீங்க. இல்லாட்டி சின்ன கண்டா தான் வச்சு வளர்த்து எடுக்கிறேன். இது பெருசாகவே வந்துருக்கும். இப்போ பிடிங்கி போட்டு வைப்போம். சட்டியில் வைக்க முடியா, நாங்கள் பூ வச்சு கும்பிட்றேன், விளக்கெல்லாம் வைக்கிறோம். நாங்கள் கீழே வைக்க இடம் இல்லை எங்கிட்ட. அடுத்த ஊற்று மழை பெய்யுதானே கூடாம போயிடும். சட்டியிலண்டா அப்படி இருக்கும் நல்லா. டைம் போயிடுச்சுன்னா நாங்கள் கோயிலுக்கு போய் வந்ததால கொஞ்சம் நேரம் போயிட்டு
என்னென்னா நாங்கள் ஒவ்வொரு வருஷம் புது சட்டி பண்ணுறோம். அவ்வளோ நிறைய சட்டி பண்ணுறோம். ஒரு 5 10 வேண்டுவோம். பழைய சட்டிகளை வந்து நெருப்பில் போட்டு சுட்டு எடுத்து போட்டு அந்த கழுவி காய வச்சு போட்டு திரும்ப புதுசாக காய வைக்கிறோம். முக்கியமாக எல்லா கதவு நிலைகளுக்கு 2 பக்கத்துலேயும் விளக்கு வைப்பேன். இது சாமியற கதவு நிலையம். அப்புறம் அடுத்த ரூம், கிச்சன், மண்டபத்து வாசல் எல்லாத்துலேயும் வைக்கிறோம் நாங்கள். எதுக்கு வைக்கிறது? என்ன விளக்கம்? இது மாவிலி வாங்கினு ஒரு அரசனா அவருக்காக இந்த மாவுல கரைச்சி இப்படி அச்சு வைக்கிற சில ஆட்கள் பலகாரம் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. ரோட்ல வாழை இலையெல்லாம் போட்டு அந்த டைம்ல கொஞ்சம் சின்ன பிள்ளைகளை பார்த்தா ரோட்ல திரிங்களே என்னன்னு கேட்டா சிட்டியை எங்களை எடுத்துட்டு அந்த பலகாரத்தை எங்களை எடுத்து சாப்பிட்றதுக்காக நாங்க அச்சு மட்டும் வைக்கிற பலகாரம் செஞ்சு வைக்கிறது. அந்த பக்கம் வைக்கிறலையா? மேலே எண்ணெய் ஊற்றுக்கோ. அந்த தூண்ல இங்கே அடுத்த தூண்டு திரும்ப வெளியில் வைக்க ஸ்டார்ட் பண்ணலன்னு நாங்கள் நேரத்தோட வச்சுட்டு என்கிட்ட தம்பியை விட்டு போட்டு விளக்கு வைக்க தானே அம்மா வச்சு கொண்டு இருக்க தம்பியை குயிக்காக வச்சுட்ட மாட்டா வேறு மாறலாமண்டு போட்டு நாங்கள் எல்லாரும் வைக்கிறதுக்கு முதல்ல அங்கே வெளியே வச்சுட்டோம். வெளியில் வச்சுக்கோனே. ஓ மதிலில் மேலே வச்சு எப்படி கொளுத்தா கிட்டாது சொல்லு கொண்டு போங்க. நீங்கள் அவ்வளோதான்.